இந்த ஊரின் பெயர் மிக மிக முக்கியமானது. ருக்வேதம் என்பது கனிமங்களிலிருந்து உலோகங்களை பகுத்தெடுக்கும் தொழில்நுட்பம் என்பதை நிறுவும் இன்னும் ஒரு சான்றாக திகழ்வதே பகத்தீஸ்வரம் என்ற ஊரின் பெயர். எனவே துரியோதனர்கள் ஆயுதங்களை பிரித்துக் கொண்டதால் இந்த இடத்திற்கு பகத்தீஸ்வரம் என்று பெயர் வரவில்லை. பகுத்தல் பிரித்தல் என்பவை வெவ்வேறு சொற்கள். ஆனால் ஆயுத கிடங்கும் இங்கு இருந்ததால் அவர்கள் ஆயுதங்களை இங்கு பிரித்துக் கொண்டனர் என்பதும் வரலாற்று உண்மை. ஆனால் இந்த இடத்தின் பெயர் கனிமத்திலிருந்து இரும்பை பகுத்தெடுத்த உருக்காலையால் வந்த பெயரே, செய்து வைத்த ஆயுதங்களை பிரித்துக் கொண்டதால் வந்த பெயர் அல்ல. அதே நேரம் பகத்தீஸ்வரம் என்பது இங்கிருந்த உருக்காலையால் வந்த பெயர் என்பதற்கு சான்று வேண்டுமே. சான்று நிச்சயமாக உள்ளது. காண்பிக்கப்படும் கொல்லம் விக்கி பக்கத்தில் உருக்கிரும்பின் எச்சங்கள், அதாவது ரிமைன்ஸ் ஆஃப் மோல்டன் அயரன், கொல்லம் மாவட்ட அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தன என்றும் அயரன் இன்காட்ஸ், அதாவது இரும்பு பாலங்களும் கிடைத்தனவென்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே பகத்தீஸ்வரத்தில் இரும்பு உருக்காலைகள் இருந்தனவென்றும் இந்த உண்மையை பகத்தீஸ்வரம் என்ற பெயரில் சூசகமாக பதிந்துள்ளனர் என்றும் நாம் உணர்கிறோம். இந்த பகுதியில் இருந்த உருக்காலைகளையும் ஆயுத உற்பத்தியையும் கண்காணிக்கும் பொறுப்பில் சகுனி இருந்ததால் அந்த வரலாற்று உண்மையை பதியவே இங்கு அவருக்கு அன்றே கோயில் எழுப்பப்பட்டிருக்கலாம். தனது தங்கையை திருதராஷன் என்ற துரியோதனனுக்கு மணமுடித்து கொடுத்துவிட்டு திருதராஷனின் உருக்காலையையும் ஆயுத ஏற்றுமதி தொழிலையும் சகுனி ஏற்கனவே கைப்பற்றி இருக்கலாம். வடிவேலுக்கு பிடித்திருந்த டீல் இங்கு ஏனோ எனக்கு ஞாபகம் வருகிறது.